ஹலோ எவ்ரிவன், இது லாஸ்ட் வீக் சாட்டர்டே எடுத்த வீடியோ. சாட்டர்டே காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ரெடியாக ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் ரெடி ஆகிற கேப்பில் குழந்தைங்களும் எழுந்திரிச்சிட்டாங்க. அவங்களையும் ரெடி பண்ணிவிட்டு பேக் எல்லாம் பேக் பண்ணி எல்லாமே செட் பண்ணி ஒரு வைபோட ஒரு டிவைன் ஃபீலோட நாங்கள் கிளம்புன இடம் தான் சோளிங்கர் நரசிம்ம பெருமாள் கோவில். நாங்கள் கிளம்புன கொஞ்ச நேரத்துலேயே எங்களோட ட்ராவலிங் பாத் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் க்ரீனியாகவும் மைண்டுக்கு ஒரு காம்னஸ் கிடைச்ச மாதிரியும் ஒரு ஃபீல். ட்ராவலே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏதோ சிட்டி நாய்ஸில் இருந்து கொஞ்சம் வெளியே வந்த மாதிரி ஒரு ஃபீல். ஃபைனலாக நம்ம டெஸ்டினேஷனான சோளிங்கர் நரசிம்ம பெருமாள் கோயில் வந்துட்டோம். கூடவே அம்மா, சித்தி, தம்பி எல்லாரும் வந்திருந்தாங்க. குட்டீஸை பார்த்ததும் அம்மாக்கும் சித்திக்கும் ரொம்ப சந்தோஷம். கொஞ்ச நேரம் குழந்தைங்களோட விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே ஹாப்பியாக போயிட்டுருக்கேன்னு பார்க்கும்போது தான் ஒரு ட்விஸ்ட்டு. என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா? யோக நரசிம்ம பெருமாளை நம்மளால் தரிசிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா கும்பாபிஷேக வேலை நடக்கிறதுனால மூலவரை நம்மளால் பார்க்க முடியாது, உற்சவரை மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னதுனால உற்சவரையாவது பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோப்கார் மூலமாக போகலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் ரோப்காருமே குறிப்பிட்ட டைமிங் வரைக்கும் தான் அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரோப்காரையுமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது சித்தி, தம்பி, என்னோடய ஹஸ்பண்ட், என்னோடய சிஸ்டர்-இன்-லா இவங்க 4 பேரும் நாங்கள் பெரிய மலை ஏற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்களும் குட்டீஸை வச்சுட்டு இருக்கிறதுனால எங்களால் ஏற முடியல. இவ்வளோ தூரம் வந்துட்டு வெங்கியை பார்க்க முடியலையேன்னு ஒரு சைடு வருத்தமாக இருந்தாலும் சின்ன மலையில் இருக்க ஆஞ்சநேயரை பார்க்கலாம் அப்படின்னு எல்லாரும் முடிவு பண்ணோம். எத்தனை பேர் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த கோவிலை பற்றி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த கோவில் தமிழ்நாட்டிலேயே ரொம்பவும் சக்தி வாய்ந்த விஷ்ணு கோவிலில் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பெருமாள் எப்படி இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, யோக நிலையில் இருந்துட்டு நரசிம்மரோட வடிவில் பக்தர்களுக்கு காட்சியும் தந்துக்கிட்டு இருக்காரு. இவ்வளோ ஸ்பெஷலாக இருக்க நம்ம வெங்கியை ஈஸியாலாம் பார்த்துட முடியாதுங்க. அதுக்கு நம்ம 1300 ஸ்டெப்ஸ் ஏறியே ஆகணும். ஏறுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் வழியில் நமக்கு கிடைக்கிற சில்லுன்னு காற்றும் இயற்கையான காட்சிகளும் அந்த டயர்ட்னஸை கம்ப்ளீட்டாக மறக்க வச்சிடும். இந்த கோயிலோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு 24 மினிட்ஸ் ஸ்டே பண்ணி மெடிடேட் பண்ணாலே நம்மளோட பாவம் எல்லாம் நீங்கிடும் அப்படின்னும் மன அமைதி கிடைக்கும் அப்படின்னும் நம்பப்படுது. இவ்வளோ சிறப்பம்சம் வாய்ந்த பெரிய மலையை எங்களால் பார்க்க முடியலையேன்னு கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் சின்ன மலை ஏற போகிறோன்ற சந்தோஷம் நிறையவே இருந்தது. பெரிய மலை ஏறினவங்க கீழே வந்ததும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் உடனே சின்ன மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஸ்டெப்ஸ் ஏறி ரொம்ப நாள் ஆனதுனால ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே எனக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. அதோடு நிறைய மங்கீஸை பார்த்ததில் இன்னும் பயமும் அதிகமாகிடுச்சு. இதையெல்லாம் தாண்டி ஒரு வழியாக நாங்கள் யோக ஆஞ்சநேயரையும் வழிபட்டாச்சு. ஆஞ்சநேயரை பார்த்துட்டு வெளியே வந்ததும் பக்கத்துலேயே ராமர் கோவிலும் இருந்தது. அங்கே போயிட்டு ராமரையும் வழிபாடு பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பிரசாதம் எல்லாம் சாப்பிட்டுட்டு சின்ன மலையிலேருந்து கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கீழே இறங்கினதும் அம்மா, சித்தி, தம்பி எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அவங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. நீங்களும் யோக நரசிம்மரை தரிசனம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் போங்க. மொத்தத்தில் இந்த ட்ரிப்பு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லில் டைரிஸ் ஆஃப் கனிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.